அண்ணா எதற்காக இயக்கம் கண்டாரோ அதிலே இருந்து முழுவதுமாக விலகி போய்விட்ட இயக்கம் திமுக. அண்ணாவின் கொள்கைகளை தமதாக்கி கொண்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்றால் அண்ணா எதற்காக அரசியல் களத்திற்கு வந்தாரோ அதற்கு நேர் எதிரான திசையிலே திமுக பயணிக்கிறது. திமுக அண்ணாவின் கொள்கையை விட்டுவிட்டது. பிஜேபிக்கு நன்றாக தெரியும், சில்லறையிலே அடித்தால் திமுக காரன் விழுந்து விடுவான் என்பது தெரியும். அதனாலேதான் சில்லறையை வெளியிட்டான். கருணாநிதிக்கு ஒரு காசு வெளியிடுகிறேன் என்று சொன்னான். இந்த பாவிகள் ஆட்சியிலே 3 மடங்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மத்திய அரசு ஏத்துறான்ங்கிறான். இதுல என்ன தெரியுங்களா கொடுமை? பாலுக்கு ஜிஎஸ்டியே இல்லை. இந்த விஷயம் அமைச்சருக்கே தெரியல. இதுதான் ஆட்சி நடத்துற லட்சம். இந்த திமுகவினுடைய ஆட்சி தொடர்ந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ரோட்ல நடமாட முடியாத நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். இப்பொழுதே ஏற்படுத்தி இருக்கிறான். தைரியமாக யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி மீது கை வைத்து ஒரு பொறுக்கி தள்ளுகிறான். கஞ்சா விற்கிறவங்க கூட, கள்ளச்சாராய விற்கிறவங்க கூட எல்லாம் மினிஸ்டர் தொடர்பில் இருப்பாங்கன்னு சொன்னா இந்த நாடு உருப்படும் ஐயா? என்னதான் பார்த்தா இங்க பார்த்தா இந்த லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கான். சில பஸ்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட். நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது என்னது. அது இலவச பேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சிருக்கான். சகல விதத்திலும் கொள்ளையடிச்சு, சகல விதத்திலும் இந்த மக்களை சுரண்டி பிழைத்து, எல்லா இடத்திலையும் ஷூட்டிங் போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு வேலை. எதுக்கு எடுத்தாலும் படம் பிடிக்கணும். முன்னாடி சகோதரர் சொன்னார் பாருங்க, எங்க பார்த்தா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வர காட்சி பெரிய காட்சியா போயிடுச்சு. செங்கல்ல தூக்கிட்டு வரும்போதே நம்ம என்னையா செங்கல்னு கேட்டப்ப என்ன சொன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை கிட்ட போயிருந்தேன், ஒரே செங்கல் தான் வச்சிருந்தா, அந்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன் பாருன்னார் உதயநிதி. நமக்கு அப்பவே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா ஒரு செங்கல் கிடந்தாங்க கூட அதை தூக்கி வண்டிக்குள்ள வச்சுக்கொண்டு நினைக்கிறான். பாத்தீங்களா? கண்டிப்பா கருணாநிதி பேரன் தான் என்பதை நிரூபித்து விட்டுத்தான் களத்திற்கே வந்தான். நாட்டினுடைய அமலாக்கத்துறை திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு அவர் செய்திருக்கிற தவறு, அவர் அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஃபைன் எவ்வளவு தெரியுமா? 908 கோடி. அநேகமாக அடுத்த பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுகிற போது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க மாட்டார். ஏன்னா இப்ப அவனே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அநேகமா உதயநிதியை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த பிறந்த நாள்ல. அண்ணா அவர்களினுடைய 116வது பிறந்த நாள் விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம். பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும், இளைஞர்கள் சில பேருக்கு அண்ணா பிறந்த நாள் கொண்டாடுகிற போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏனென்றால் அண்ணா பிறந்த நாள் முடிந்த பிறகு நாம் புரட்சி தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுவோம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவோம், கழகம் தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடுவோம். அப்பொழுதெல்லாம் அந்த நிகழ்வுகளை நடத்துகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்வை நடத்துவார்கள், கொண்டாடுவார்கள். அதே போல அந்த பக்கம் திமுக காரர்கள் கருணாநிதிக்கு ஏதாவது நிகழ்வு வந்தால் அதை நடத்தி கொண்டிருப்பார்கள், அவர்கள் அதை நடத்துவார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த அண்ணாவின் பிறந்த நாள் என்று வந்துவிட்டால் தான் இளைஞர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். எப்பொழுதும் எதிரணியிலே நின்று எதிர்த்துக் கொள்ளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டாடுகிறது, திமுக காரனும் கொடி கட்டுகிறான். இதனால ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு விழாவை எடுக்கிறார்களே என்கிற குழப்பம் இருக்கலாம், இளைஞர்களுக்கு இருக்கலாம். அண்ணா கண்ட இயக்கம் திமுக. அண்ணா திமுகவை தொடங்கினார், அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் தொடங்கினார். அண்ணா எதற்காக இயக்கம் கண்டாரோ அதிலே இருந்து முழுவதுமாக விலகி போய்விட்ட இயக்கம் திமுக. அண்ணாவின் கொள்கைகளை தமதாக்கி கொண்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவனும் கொடி கட்டுகிறான், அவனும் அண்ணாவின் பெயரை சொல்லுகிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணாவின் பிறந்த நாளை, அண்ணாவை கொண்டாடுகிற தகுதியை, தரத்தை பெற்றிருக்கிற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் தெரியுமா? அண்ணா அவர்களினுடைய அரசியல் எதற்கானது? எதற்கு அரசியலுக்கு வந்தார் அண்ணா? இந்தியா விடுதலை அடைஞ்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடிமைப்பட்டு கிடந்துச்சு, பல பேர் போராடினார்கள், செத்தார்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு விடுதலை கிடைத்தது. விடுதலை கிடைத்த பிறகு இந்த இப்ப நடக்கிற தேர்தல் நடக்கிறது, இந்த ஜனநாயக முறை வந்தது. இது வந்த உடனேயே எல்லார் கையிலும் அதிகாரம் வந்து விட்டதா? எல்லார் கையிலும் அதிகாரம் வந்து சேரவில்லை. யார் அதிகாரத்தில் இருந்தார்கள்? மிட்டா மிராசுகள், ஜமீன்தார்கள் பரம்பரை பரம்பரையாக அதிகாரத்தை அனுபவித்தார்கள். தந்தை, தந்தைக்கு பிறகு மகன், அவனுக்கு பிறகு அவன் மகன், அவனுக்கு பிறகு அவன் மகன், இப்படி ஜமீன்தாரி முறை இருந்தது. சாதாரண ஏழை ஏழையாகவே இருந்தான், அவன் கையில் அதிகாரம் இல்லை. இது இந்தியா முழுவதும் இருந்த நிலை. இந்த நிலையை மாற்ற வேண்டும். குடிசையிலே வாழுகிறவர்களுடைய கரங்களிலும் அதிகாரம் வர வேண்டும் என்கிற முழக்கம் தமிழ்நாட்டிலே இருந்து எழுந்தது. அந்த முழக்கத்தை எழுப்பியவர் நம்முடைய அண்ணா. அதுக்குத்தான் இயக்கம் கண்டார், அதுக்குத்தான் திமுக வந்தது. ஆனா இன்னைக்கு
அண்ணா மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு தினம் யோசித்து பாருங்கள். சாதாரண மக்கள் கையில் அதிகாரம் வர வேண்டும் என்று அண்ணா இயக்கம் கண்டார். அண்ணாவால் காணப்பட்ட திமுக, கருணாநிதி, அவருக்கு பிறகு அவர் மகன் ஸ்டாலின், அவருக்கு பிறகு அவர் மகன் உதயநிதி, அவருக்கு பிறகு இப்ப இன்பநிதி வரைக்கும் தயார் செய்கிறான். ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார் இன்பநிதியையும் முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று. என்றால் அண்ணா எதற்காக அரசியல் களத்திற்கு வந்தாரோ அதற்கு நேர் எதிரான திசையிலே திமுக பயணிக்கிறது. திமுக அண்ணாவின் கொள்கையை விட்டுவிட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் அண்ணா திமுக காரன் என்பதிலே பெருமிதம் கொள்ளுங்கள், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். சாதாரண மக்களின் கையில் அதிகாரம் பெற வேண்டும் என்றார் அண்ணா. சாதாரணமாக சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் என்கிற ஒரு கிளையினுடைய செயலாளராக அரசியலை தொடங்கிய ஒரு சாதாரண மகனை இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கி காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். யார் கொள்கைக்கானவர்கள்? நாம் கொள்கைக்கானவர்கள். அண்ணா இந்தி திணிப்பை எதிர்த்தார். இந்தி வேண்டாம்னார். இந்தி திணிப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பெருமை அழிக்கப்படும் என்று சொன்னார். அருமை தமிழர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் பல பேர் எதற்கோ போராடி இருக்கிறான், பல பேர் உயிர் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த பூமி பந்தில் எங்கும் மொழிக்காக எவனும் உயிர் கொடுத்ததில்லை. மொழிக்காக முதலில் உயிர் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான், தமிழர்கள் தான். நாம் செத்து விழுந்தோம், மொழிக்காக விழுந்தோம். மொழி போர் நடந்தது, அண்ணா முன்னின்றார். இந்தியை திணிக்க கூடாதுன்னு சொன்னார். இது நடந்து முடிஞ்சு, அண்ணா காலம் முடிஞ்சு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த நேரம் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தான். அந்த கொள்கையிலே மத்திய அரசு என்ன சொன்னது? 3 மொழியை படிக்க வேண்டும் என்றான். தமிழ் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும், உடன் சேர்த்து இந்தி போல ஒரு மொழியை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு முதலமைச்சர் கூட எதிர்த்து பேசவில்லை. தமிழ்நாட்டிலே அண்ணாவின் வழியில், அம்மாவின் வழியில் வந்திருந்த நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் சிங்கம் கர்ஜிப்பதை போல கர்ஜித்தார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும், ஒரு நாளும் 3வது மொழி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார். அண்ணா இந்தி திணிப்பை எதிர்த்தார். அவர் வழியில் நின்ற புரட்சி தமிழரும் தமிழ் மண்ணில் இந்தி திணிப்பை எதிர்த்து நின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்தது. ஆனா திமுகவை சேர்ந்தவன் இன்றைக்கு பேசுகிற போது மேடையில் எல்லாம் பேசுவான், நாங்கள் இந்தியை அனுமதிக்க மாட்டோம் என்பான், இந்தி திணிப்பை விட மாட்டோம் என்பான், இன்னொரு மொழி வரக்கூடாது என்பான், வடவரின் ஆதிக்கத்திற்குள்ளே சிக்க மாட்டோம் என்பான், எல்லாம் சொல்லுவான். இப்படியே பேசிக் கொண்டிருக்கிற போது இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிற பிஜேபி, இந்தியாவை ஆளுகிற பிஜேபி பார்த்தான், திமுகவை அடிக்க வேண்டும் என்றால் எப்படி அடிக்க வேண்டும்? பிஜேபிக்கு நன்றாக தெரியும், சில்லறையிலே அடித்தால் திமுக காரன் விழுந்து விடுவான் என்பது தெரியும். அதனாலே தான் சில்லறையை வெளியிட்டான். கருணாநிதிக்கு ஒரு காசு வெளியிடுகிறேன் என்று சொன்னான். திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு காணாமல் போய்விட்டது. கருணாநிதிக்கு மத்திய அரசு காசு வெளியிடுகிறான். அந்த காசிலே என்ன எழுதி இருக்கிறது நமக்கு தெரியாது, இந்தியிலே எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது என்று இங்கே இருக்கிற இந்திக்காரிடம் கொடுத்து கேட்டோம். அவர் சொல்லுகிறார், அதிலே கருணாநிதியின் பெயரும் தமிழ் வாழ்க என்று எழுதியிருக்கிறது. கடைசியாக பார்த்தால் தமிழ் வாழ்க என்பதையே இந்தியிலே எழுதி வைக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு திமுக காரன் போய் சேர்ந்திருக்கிறான். திமுகவினுடைய நிலை இன்றைக்கு முடியிருக்கிறது. அன்பான பெரியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த லட்சியத்திற்காக, எந்த கொள்கைக்காக அண்ணா இயக்கம் கண்டாரோ அதிலிருந்து முழுவதுமாக தன்னை விடுவித்துக் கொண்ட திமுக இன்றைக்கு அந்த கொள்கையை கட்டி காத்து வருகிற இயக்கமாக தன்னை வளர்த்து நிறுத்தி கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த 2 பேரில் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கும், அண்ணாவிற்கு விழா எடுப்பதற்கும், அண்ணாவை கொண்டாடுவதற்கும் யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதை அன்பான பெரியவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்து முடிவு செய்ய வேண்டும். எனவே நமக்கு அந்த தகுதி உண்டு, அதிமுகவிற்கு தான் உண்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறை முழுவதுமாக மக்களை காவு வாங்குகிற, இந்த மண்ணை முழுவதுமாக நாசப்படுத்துகிற ஒரு வேலையை ஸ்டாலினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நாட்களுக்கு முன்னால் ஒரு 15 நாளுக்கு முன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் தெருவிலே உட்கார்ந்து போராடினார். தமிழ்நாடு முழுவதும் செய்தியானது. எதற்கு போராடினார்? எதற்கு போராடினார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்.
நீ ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்கிறாய். சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்கிறாய் என்றால் என்ன பொருள்? இந்த தொகுதியினுடைய மக்கள் முழுவதுமாக அனைவரையும் புறக்கணிக்கிறாய். நான் கேட்கிறேன், அவர் அமைச்சராக நின்ற நாளில், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு வந்து சேர்த்த நலத்திட்டங்களை விட அதிகமாக இந்த மண்ணிலே கொடுத்துவிட்டு திமுக காரன் வேலை செய்கிறானா? நாங்கள் இப்பொழுது வருகிற போது பார்த்தோம், கிருஷ்ணகிரியில மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாடு முழுவதும் 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆட்சி காலத்துல வந்ததா இல்லையா? படித்த இளைஞர்கள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் போனீங்கன்னா இணையத்துல தேடி பாருங்க. இந்தியா விடுதலை அடைந்த நாளில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த 75 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலும் ஒரு ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதி வாங்கிய சரித்திரம் கிடையாது. முதல் முறையாக சாதித்து காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியா. அந்த திட்டங்கள் இங்கே வருவதற்கு காரணம் யார்? இந்த மண்ணின் மகனாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து அரசினுடைய அந்த திட்டங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KPM அவர்கள். அவர் இருந்த காரணத்தால் இங்கே வந்து சேர்ந்தது. இங்கே மட்டுமில்ல, நீங்க உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே மட்டும் கொண்டாடுகிறீர்கள் என்று நினைக்காதீர்கள். தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அந்த அளவிற்கு மக்களுக்கு பணி செய்தார்கள், கொண்டு போய் சேர்த்தார்கள். இன்னைக்கு திமுக அரசினுடைய வேலை என்ன? நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ்நாடு முழுவதும் திமுக ஒரே ஒரு சாதனையை சொல்லு கேட்கிறோம். நீங்கள் 3.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறீங்களா? இப்ப அதிமுக காரங்கிட்ட கேட்டா நாங்கள் சாதனைகளை அடுக்குவோம். ஒரே ஒரு சாதனையை சொல். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த புதிய நிறுவனத்தை கொண்டு வந்தோம், இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கினோம், இத்தனை பேரை படிக்க வைத்தோம், ஒரு புதிய கல்லூரியை கொண்டு வந்தோம். ஒன்றை சொல். கிருஷ்ணகிரியில் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒன்றை சொல். உண்டா? ஒண்ணும் கிடையாது. கொண்டு வந்தது அத்தனையும் நாம. இவன் போய் ரிப்பன் வெட்டிட்டு இருக்கிறான். இப்ப ஒவ்வொரு முறையும் தாங்கள் போய் திறந்து வைக்கிற வேலையை மட்டும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நலத்திட்டம் கிடையாது, ஒரு உதவிகள் கிடையாது, ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட கிடையாது. இப்ப இவன் நாம கொண்டு வந்த சட்டக்கல்லூரி 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் கேட்குது. 4 சட்டக்கல்லூரி தமிழ்நாட்டில் நடத்துற தகுதியிலேயே இல்லை. போய் மாணவர்கள் படிக்க முடியாத அளவுக்கு அந்த கல்லூரிகள் கிடக்குது, தரமில்லாமல் கிடக்குது. நீதிமன்றம் கேட்கிறது, இப்போ இந்த 4 சட்டக்கல்லூரியை நடத்துகிறாயா, இதனுடைய உரிமையை ரத்து செய்து விடவான்னு கேட்குது தமிழ்நாடு அரசு. ஆனா இவ பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து போட்டு, காலேஜுக்கு எடுத்து போட்டு, ஆஸ்பத்திரி மருத்துவமனை முழுக்க எடுத்து போட்டு கார் ரேஸ் விட்டுட்டு இருக்கிறான். ஐயா என்ன செய்யறான் இன்னைக்கு உதயநிதி? கார் ரேஸ் நடத்துறான். யாருக்கானது கார் ரேஸ்? இந்த சாதாரண மக்களுக்கானதா? சாதாரண மக்கள் யாராவது இதில் பங்கெடுக்க முடியுமா? பார்வையாளராக உள்ளே நுழைய முடியுமா? சென்னையில் இருக்கிற பிரதான சாலையை மறிச்சு அந்த சாலையில டிராக்க போட்டு அந்த டிராக்ல இன்றைக்கு நாங்கள் கார் ரேஸ் நடத்துகிறோம் என்கிற பெயரால் ஒரு பெரிய நாடகத்தை இந்த கும்பல் நடத்துகிறது. ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்துறேன்னு சொல்லி இவர் மகன் இங்கே கார் ரேஸ் நடத்திட்டு இருக்கிறார். முதலமைச்சர் அங்கே சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறார். சொன்ன ஏதாவது வாக்குறுதி இந்த கும்பல் நிறைவேற்றி இருக்கிறதா? எனக்கு முன்னாடி அண்ணா அழகா சொல்லி பேசினாங்க. எத்தனை வாக்குறுதி கொடுத்தார் இதே ஸ்டாலின். அம்மா எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. 2021 தேர்தலில் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது இதே ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்கள் வீடுகளில் எல்லாம் 2 மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பு எடுக்கிறானே, கரண்ட் பில் எடுக்கிறானே, அதை மாசம் ஒருக்க எடுப்போம்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? நாம் என்ன கேட்டோம்? மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுத்தால் என்ன சார் நடக்கும்னு கேட்டோம். அன்றைக்கு ஸ்டாலின் சொன்னார், நீங்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தின் அளவு குறைந்து உங்களுடைய கரண்ட் பில் பாதியாக குறைஞ்சிரும்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? பாதியாக குறையாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பாவிகள் ஆட்சியிலே 3 மடங்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. சொத்து வரி ஏறி இருக்கு. நான் சொல்லுகிறேன், 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் 3 பேரினுடைய ஆட்சியும் சேர்த்து அதிமுக சொத்து வரி ஏத்துனது இல்லை. வரலாற்றே கிடையாது. ஒரு முறை கூட ஏற்றல, வீட்டு வரி ஏத்தல. ஆனா இவன் சொத்து வரி ஏத்தி, வீட்டு வரி ஏத்தி, அதன் காரணமாக வீட்டு வாடகைகள் உயர்ந்து இன்றைக்கு எத்தனை அளவுக்கு வாடகை உயர்ந்திருக்குது. உண்மையா இல்லையா? பால் விலை ஏற்றி இருக்கிறான். ஏன் பால் விலை ஏற்றினான்னு கேட்கிறோம். திமுகவினுடைய அமைச்சர் சொல்லுகிறார், நாங்க என்னங்க பண்றது, ஜிஎஸ்டி ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மத்திய அரசு ஏத்துறான்ங்கிறான். இதுல என்ன தெரியுங்களா கொடுமை? பாலுக்கு ஜிஎஸ்டியே இல்லை. இந்த விஷயம் அமைச்சருக்கே தெரியல. இதுதான் இவன் ஆட்சி நடத்துற லட்சம். எதற்கெடுத்தால் எதை கேட்டால்
கேட்டாலும் மத்திய அரசு சொன்னா ஏத்திட்டோம், மத்திய அரசு சொன்னா ஏத்திட்டோம். சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம் நாட்டிலே சந்தி சிரிக்கிறது. எனக்கு முன்னாடி சகோதரர் சொல்லி பேசினார், இது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற பேராபத்து. அன்பான மக்கள், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், இந்த திமுகவினுடைய ஆட்சி தொடர்ந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ரோட்ல நடமாட முடியாத நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். இப்பொழுதே ஏற்படுத்தி இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுல அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும்னா அங்க முழுக்க ஆண்களே காவலர்களா உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை போய் சொல்றதுக்கு தயக்கம் வருமே, பயம் வருமே என்று சொல்லித்தான் முதல் முறை ஆட்சிக்கு வந்த போதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகளிர் காவல் நிலையங்கள் என்கிற தனி காவல் நிலையமே கண்டார்கள். இந்தியாவிற்கே அதில் தமிழ்நாடு வழிகாட்டி, அதிமுக வழிகாட்டி. மகளிர் காவல் நிலையங்கள் வந்தன, பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து நின்றார்கள். எப்படி ஒரு பிடரி சிலிர்த்த சிங்கம் போல புரட்சி தலைவி ஆட்சி நடத்தினாரோ அதை போல பெண் காவல் அதிகாரிகளை வைத்து பார்த்தார். நாடு முழுவதும் அவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு பெண் காவலர்களினுடைய நிலை என்ன? சகோதரர் பேசுறார், புதுக்கோட்டையில ஒரு டிஎஸ்பிங்க, அந்த அம்மா கான்ஸ்டபிள் கிடையாது, ஒரு எஸ்ஐ கிடையாது, ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது. பாதுகாப்பில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நீங்கள் இப்படி அனுபவித்தது உண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு கேவலமான நிலை உலகத்தில் எங்காவது நடக்குமா? எந்த நாட்டிலேயாவது ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, ஒரு டிஎஸ்பி போஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்க ஒரு கும்பல் ஒண்ணு வர்றாங்க, ரோட்ல நடந்து வர்றாங்க, ஊர்வலம் பண்ணி ஒரு போராட்டத்தில் வர்றாங்க. வருகிற போது அந்த அம்மா தடுத்து நிறுத்த போகிற போது தைரியமாக யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி மீது கை வைத்து ஒரு பொறுக்கி தள்ளுகிறாள். இது பதிவாகிறது, காட்சி பதிவாகிறது. அந்த அம்மா உடனே கோபப்பட்டு, பக்கத்தில் இருக்கிற காவலர் கோபப்பட்டு, போலீஸ் மேல இப்படி கை வைக்கிற, அது ஒரு பெண் அதிகாரி மேல இப்படி கை வைக்கிற துணி வெப்பரா வந்துச்சுன்னு சொல்லி அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. தாக்குகிற போது அந்த அம்மாவினுடைய தலைமுடியை பிடித்து இன்னொரு பொறுக்கி இழுக்கிறான். அந்த அம்மா திணறி விழுகிறாங்க கீழே. இது காட்சி பதிவாய் வந்து விட்டது. உலகம் முழுவதும் போகிறது இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில். காரியம் முழ மாட்டானடா தமிழ்நாட்டை. எங்களை எல்லாம் பார்த்தா, தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்தால் நாகரிகம் அடையாத காட்டு மராண்டிகள் என்று நம்மை பார்த்து நினைக்க மாட்டானா? வெளிநாட்டில் இருந்து இதை பார்க்கிறவன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த நிலைமை. இது நடந்து முடிந்த பிறகு இதே நிலைமை, இதே காட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலோ புரட்சிய தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சியிலோ நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு அடி தாண்டி நடந்து போயிருப்பான அந்த பொறுக்கி. காவல்துறை எப்படி வீரியமா செயல்பட்டு இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? டிஎஸ்பி மேல கை வச்ச பிறகு அன்றைக்கு மாலை வரை யாரையும் கைது செய்யவில்லை. மாலை சொல்லுகிறான், ஒருவரை கைது செய்து விட்டோம். அந்த காட்சியிலே அவங்களை தாக்குறதே 2 பேர் சாதாரணமா பதிவாயிருக்கு. இவன் கைது பண்ணது ஒருத்தர். அன்றைக்கு மாலை நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். பெண் டிஎஸ்பிக்கு இதுதான் நிலைமைனா இந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்னையா பாதுகாப்பு இருக்கு? மரியாதையா இந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடும் என்ற பிறகு அடுத்த நாள் 5 பேரை கைது செய்து விட்டேன் என்கிறான். ஆனால் என் அன்பிற்குரிய பெரியோர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா அன்றைக்கு அவன் கைது செய்யல? கைது செஞ்சிருந்தான்னா அந்த பொறுக்கிய உடனடியா மருத்துவ சோதனைக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சோதிச்சா அவன் கஞ்சா பயன்படுத்தி இருந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடும். தெரிந்து விட்டால் நாம் நம்முடைய மேடைகளில் சொல்லுகிறோம் இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்று நம்முடைய அண்ணன்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறார்கள் இல்லையா, அது உண்மை என்பது வெளியே தெரிந்துவிடும். எனவே அவனை கொண்டு போய் இரவு முழுவதும் வைத்து அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு போதை தெளிய வைத்து அடுத்த நாள் காலையிலே இந்த கும்பல் அவனை கைது செய்கிறது என்று சொன்னால் கஞ்சா விற்கிறவனுக்கு எவ்வளவு துணை போகிறான்னு நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்ம ஆட்சி காலத்துல கஞ்சா விக்கிறவன் காவல்துறையை பார்த்தா பயப்படுவான், கள்ளச்சாராய விக்கிறவன் காவல்துறையை பார்த்தா ஓடிடுவான், ஐயோ போலீஸ் வருதுன்னு ஓடுவான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? கஞ்சா விக்கிறவனை பார்த்தா காவல்துறை அதிகாரி தள்ளி நின்னுக்கிறாரு, ஐயோ அவன் போயிட்டு நம்ம அப்புறம் வந்துக்கலாம்ங்கிறார். ஏன்? காவல்துறை அதிகாரிக்கு தைரியம் தான் இருக்குது, பிடிக்கிறாரு, பிடிச்ச உடனே சொல்றான் அமைச்சருக்கு போட்டுட்டாங்கிறான், அமைச்சருக்கு போன் போட்டும் கொடுக்கறான். கஞ்சா விக்கிறவங்க கூட கள்ளச்சாராய விக்கிறவங்க கூட எல்லாம் மினிஸ்டர் தொடர்பில் இருப்பாங்கன்னு சொன்னா இந்த நாடு உருப்படும் ஐயா? 26வது இந்த 2026ஓட ஸ்டாலின் ஆட்சி முடிஞ்சு போயிரும், திமுக ஆட்சி முடிஞ்சு போயிரும், அவ்வளவுதான். திமுக வரலாற்றில் இறுதி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது, அவன் கதை முடிந்தது, அதோடு முடிஞ்சது. ஆனா இவர்கள் இன்றைக்கு திறந்து விட்டு இருக்கிற இந்த கஞ்சாவால் பாதிக்கப்படுகிற நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் அதுல இருந்து மீண்டு வர எத்தனை ஆண்டுகள் ஆகும் யோசிச்சு பாருங்க. வர முடியுமா?
ஏற்கனவே வீடுகளே போதையிலே தள்ளாடுகிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கும்பல் இன்றைக்கு இந்த கஞ்சாவையும் கொண்டு வந்து கஞ்சா புழக்கத்தை விட்டு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கிறான். ரொம்ப கேவலமா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை மாறி இருக்கிறது. ஒரு சாதனையும் இல்லை, வேதனை மட்டுமே மக்களுக்கு மிச்சம். ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார், நாங்க வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாள் கொடுப்போம் சொன்னார். சொன்னார்களா இல்லையா? வருதுங்களாம்மா 150 நாள் வேலை? 100 நாள் வேலைக்கு காசு வருதா முதல்ல? 100 நாள் வேலை வருதா முதல்ல? உண்டா? ஒண்ணும் கிடையாது. 1000 ரூபாய் எதை கேட்டால் நாங்க 2 சாதனை பண்ணிட்டோம்ங்கிறான். எப்ப நம்ம பேசினாலும் இதெல்லாம் பேசணும்னா 2 சாதனை. என்னையா சாதனைனா, ஒண்ணு இந்த பஸ் விட்டுருக்கான், நாங்க பஸ் விட்டோங்கிறான். என்னதான் பார்த்தா இங்க பார்த்தா இந்த லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கான் சில பஸ்ஸுக்கு, முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட் பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட். நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது என்னது, அது இலவச பேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சிருக்கான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் அன்பு சொந்தங்களே, இந்த இலவச பேருந்து என்கிற பெயரிலே இந்த பஸ்ஸை விட்டுட்டு எத்தனை வழித்தடங்களிலே இருந்த பேருந்துகளை இவன் நிறுத்திட்டான் தெரியுங்களா? பஸ்ஸே இல்ல, அப்புறம் எங்க போய் இலவச பஸ்? எங்களுக்கு பஸ்ஸினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? ஒண்ணு வேண்டாங்க, நாம எல்லாம் வண்டி வச்சிருக்கிறோம், வண்டியில போறோம். ஹைவேஸ்ல பயணிச்சோம்னா டோல்கேட் இருக்கு, டோல்கேட்ல பணம் கட்டலின்னு என்ன பண்ணுவான்? பயணிக்க விட மாட்டான், திரும்பி போயிருன்றுவான். நாம் தனியார் ஒரு காரை ஓட்டிட்டு போய் ஒரு டோல்கேட்ல நிறுத்தி திரும்பி போக சொன்னா பரவாயில்ல. 15 நாளைக்கு முன்னாடி 20 கவர்மெண்ட் பஸ் டோல்கேட்ல திருப்பி விட்டுட்டான். பாத்தீங்களா இல்லையா? கவர்மெண்ட் பஸ் இயங்குற லட்சணம். கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்கார்ந்து தூங்கிட்டான் ஒரு ஆளு. திமுக ஓட்டு போட்டவன் தான். போய் 1 மணி நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்து எந்திரிச்சு இடம் வந்தாச்சாடான்னு கேட்டா, இடம் வரல, ஏறின இடத்துலயே திருப்பி வந்து இறக்கி விட்டுருக்கிறோம்ங்கிறான். ஏன்டா ஏறின இடத்துல இறக்கி விட்டீங்கன்னா, டோல்ல கட்டுறதுக்கு பணம் இல்லாம கவர்மெண்ட் பஸ் திருப்பி விடப்படுது. இவன் ஆட்சியினுடைய லட்சணம். என் அன்பான பெரியோர்கள் சிந்திச்சு பாரு. இதுதான் இந்த நாடு இன்றைக்கு இருக்கிற நிலைமை. சகல விதத்திலும் கொள்ளையடிச்சு, சகல விதத்திலும் இந்த மக்களை சுரண்டி பிழைத்து, எல்லா இடத்திலையும் ஷூட்டிங் போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு வேலை. எதுக்கு எடுத்தாலும் படம் பிடிக்கணும். முன்னாடி சகோதரர் சொன்னார் பாருங்க, எங்க பார்த்தா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வர காட்சி பெரிய காட்சியா போயிடுச்சு. அது நம்முடைய ஐடிவிங் இளைஞர்கள் ரொம்ப அழகாக அதை எடுத்து போடுறாங்க. எடுத்த நாள் முதல் இன்று வரை சைக்கிளை விடவில்லைன்னு வடிவேல் அவர்கள் பாடுவாரே, அந்த பாட்டை போட்டு அதையோட எவ்வளவு கேவலம். ஏன்டா நாங்க இப்படி சாகரமே, இந்த மக்கள் இவ்வளவு துயர்படுகிறார்களே, கொஞ்சமாவது மனதிலே ஈவிரக்கம் இருக்கிற ஒரு முதலமைச்சர் இதை நீ செய்ய வேண்டாமா? இந்த மக்களுக்காக ஏதாவது. அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் ஆட்சியில் இருந்த போதுங்க இங்க சொன்னாங்க, அந்த 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் நீட் தேர்வுலையும் சொல்லி. அது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. அது என்ன தெரியுங்களா? அந்த நீட் தேர்வில் இடஒதுக்கீடுங்கிறது சாதாரண வீட்டில் இருக்கிற ஏழை குடிசையிலே இருக்கிற பிள்ளையும் மருத்துவ கல்வி பெற்று டாக்டரா வரணும் அப்படிங்கிறக்காக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னாலே அவன் பெரிய வசதியான குடும்பத்தை பிறந்திருக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கணும், அவங்க கிட்ட பணம் இருக்கணும் அப்படிங்கிற நிலை இருந்த நேரத்துல அதெல்லாம் தேவையில்லை. அரசு பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நம்ம பிள்ளைங்க ஆண்டுதோறும் டாக்டர்களாக வருவதற்கு நான் வழி செய்கிறேன் என்று ஒரு முதலமைச்சர் செய்தார். அவர்தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அவருடைய ஆட்சி காலத்தை கொண்டு வந்தார். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஏன் தெரியுமா அவரை புரட்சி தமிழர்னு சொல்றோம்? சில பேர் அதெல்லாம் கேள்வியா கேட்கிறான். என்ன புரட்சி செய்து விட்டார்? நான் சொல்லுகிறேன், அவர் செய்த புரட்சியை. நான் இந்த நீட் தேர்வுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் தான். என்கிட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆண்டுதோறும் படிச்சு போறாங்க. நான் இந்த அரசு பள்ளியில இருக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமாகத்தான் வகுப்பு எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற ஒரு பிள்ளை அந்த இதுல வெற்றி பெற்று, அந்த தேர்வுல வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரி, கோவை மருத்துவக் கல்லூரியில போய் சேர்றா, டாக்டருக்கு படிக்க போறா. அவ போனன்னா அவங்க அப்பா நன்றி சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தவர் நன்றி சொல்லி, எங்க வாழ்க்கையே மாத்திட்டீங்க, எங்க குடும்பத்தினுடையதே மாறிடுச்சு எல்லாம் சொல்லிட்டு, கடைசியாக நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் அவர் கேட் வாட்ச்மேன். மருத்துவர்கள் வந்தால் அவர்களுக்கு வணக்கம் சொல்லுகிற இடத்திலே, வாட்ச்மேன் என்கிற இடத்திலே தந்தை நிற்கிறார். அதே மருத்துவமனைக்குள்ளே மருத்துவராக மகள் நுழைகிறாள். இந்த புரட்சியை இந்த மண்ணிலே புதைத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இது மாதிரி ஒண்ணு சொல்லுன்னு கேட்கிறேன் திமுகவை. ஏதாவது ஒண்ணு சொல்லு. விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்தான் மீத்தேன் எடுக்கிற திட்டம். கையெழுத்து போட்டது யார்? தஞ்சை டெல்டா பகுதியில மீத்தேன் எடுக்கிற திட்டம் கையெழுத்து போட்டது வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே அந்த பெருமகன் தான். அவர் துணை முதலமைச்சராக இருக்க கையெழுத்து போட்டார், மீத்தேன் எடுத்துக்கொண்டார். திட்டத்தை கொண்டு வந்தவன் காங்கிரஸ், கையெழுத்து போட்டது ஸ்டாலின். அந்த திட்டம் என்ன திட்டம் தெரியுங்களா? நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம நிலத்துல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு குழாய போட்டு உள்ள இருக்கிற மீத்தேன்கிற கேஸ் எடுப்பான். இதுதான் திட்டம். யாரு? கார்பரேட் கம்பெனி.
எடுத்தான்னா என்ன நடக்கும்? கீழே இருக்கிற உப்பு தண்ணி மேலே ஏறி வந்துடும். வந்துருச்சுன்னா 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு பிறகு அந்த நிலத்துல விவசாயம் செய்ய முடியாது. நிலம் மலடாய் போயிடும். விவசாயிகள் அகதியா நாட்டை விட்டு வெளியேறது தவிர வேறு வழி கிடையாது. இதுதான் அந்த திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அதுக்கெல்லாம் பிறகு நம்ம அண்ணன் நம்முடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகிறார். அந்த நேரத்தில் அவன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறான். நம்ம தலைவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அண்ணன் KPM எல்லாம் அதில் மிக முக்கியமாக முன்னணியில் நின்று தடுத்த தலைவர். அன்னைக்கு அதை நிறுத்தணுங்கிறான். அப்ப என்ன நடக்குது? திமுக கையெழுத்து போட்டு வந்து அமைதியா உட்காந்துக்கிறான். காங்கிரஸ் எடுக்கணுங்கிறான். இவன் நம்மளை சொல்றான், பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்தீர்கள், பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகி போய்விட்டீர்கள். அந்த பாரதிய ஜனதாவும் அங்கே மீத்தேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு குரல் வலிமையாக எழுந்தது. என்ன நடந்தாலும் சரி, கூட்டணியில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிராக எங்கள் கழகம் செயல்படாது. என்ன நடந்தாலும் சரி, டெல்டாவிலே இருந்து அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி வழங்க முடியாது சொன்னவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய பொதுச் செயலாளர், அன்றைய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார். திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது. நிறுத்தினதோட விட்டுட்டு போகல. அவருக்கு தெரியும், ஒருவேளை நாளைக்கு நாம முதலமைச்சர் இல்லாம இந்த ஸ்டாலினே வந்துட்டா மறுபடியும் இந்த வேலையை செஞ்சிருவான், இந்த மக்களை நோகடிச்சிருவான்னு சொல்லி விவசாயிகளை அப்படி நான் விட்டு போக முடியாது என்று சொல்லி, நான் மட்டுமல்ல இதற்கு பிறகு யார் முதலமைச்சராக வந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தார். அந்த நிலம் காப்பாற்றப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிமுக காரன் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு நீங்க சொல்லணும். என்ன செஞ்சீங்க அதிமுக? இந்த மண்ணை காப்பாற்றி இருக்கிறோம், மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இருக்கிறோம். 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த பெருமகன் நம்முடைய பொதுச் செயலாளர். அவருடைய ஆட்சி காலத்தில் விவசாய கடன் 12,000 கோடி தள்ளுபடி. இவன் என்ன பண்ணா? 2021 தேர்தல் பிரச்சாரம் செய்யிட்டு எனக்கு முன்னாடி சகோதரர் சொன்னார் பாருங்க, செங்கல்ல தூக்கிட்டு வந்தான்னு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். செங்கல்ல தூக்கிட்டு வரும்போதே நம்ம என்னையா செங்கல்னு கேட்டப்ப என்ன சொன்னா? எய்ம்ஸ் மருத்துவமனை கிட்ட போயிருந்தேன், ஒரே செங்கல் தான் வச்சிருந்தா, அந்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன் பாருன்னார் உதயநிதி. நமக்கு அப்பவே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா ஒரு செங்கல் கிடந்தாங்க கூட அதை தூக்கி வண்டிக்குள்ள வச்சுக்கோன்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? கண்டிப்பா கருணாநிதி பேரன் தான் என்பதை நிரூபித்து விட்டு தான் களத்துக்கே வந்தான். அந்த செங்கலை தூக்கிட்டு வந்தான். அப்ப வரும்போது என்ன சொன்னா? நம்ம சும்மா இருந்த நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவை எல்லாம் பார்த்து, அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், வீட்டுல நகை இருந்தா 5 பவுன் நகை இருந்தா கொண்டு போய் கூட்டுறவு பேங்க்ல வச்சு கடன் வாங்கிக்கோ, பணம் கிடைச்சிரும், நாங்க வந்துன்னு கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம், பணம் மிச்சம் சொன்னானா இல்லையா? திமுக காரங்க நெஞ்சில கொஞ்சம் நேர்மையும் ஈரமும் இருந்தால் இதே இடத்துல மேடை போட்டு பதில் சொல்லு, சொன்னது உண்மையா இல்லையா? சொன்னேன். இதை கேட்டு நம்ம வீட்டுல இருந்த அம்மாக்கெல்லாம் சரி என்னமோ சொல்றானே கொண்டு போய் தான் வெப்பம்னு வீட்டுல இருந்து 5 பவுனத்தை எடுத்துட்டு போனது இல்லாம பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி கொண்டு போய் 5 பவுனா வச்சு எல்லாம் வாங்கின பிறகு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து வருஷம் 3.5 வருஷம் ஆச்சு. தள்ளுபடி பண்ணிட்டியா? 12,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த முதலமைச்சர், அவரை பொதுச் செயலாளராக வைத்திருக்கிற நாங்கள் கேட்கிறோம், எங்கள் நகையை திருடி போனாயே தள்ளுபடி செய்தாயா? ஒண்ணு பூரா கொள்ளைங்க. பேசி நீ நிறைய பேசணும், பேசிட்டே இருக்கு, நிறைய கொள்ளை. நீங்க 908 கோடி ரூபாய் ஃபைன் மட்டும் போட்டிருக்குது ஒரு அமைச்சர், ஒரு எம்பி நாட்டினுடைய அமலாக்கத்துறை திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு அவர் செய்திருக்கிற தவறு, அவர் அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஃபைன் எவ்வளவு தெரியுமா? 908 கோடி. 908 கோடிங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல. நாம் பார்க்கிறோம் 908 கோடி ரூபாய் ஃபைன் போடுற அளவுக்கு ஒரு மனிதன் தவறு செய்திருக்கிறானே, குறைந்தபட்சம் அவரை கூப்பிட்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்றாவது ஸ்டாலின் சொல்ல வேண்டும் இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் இல்லையா? கட்சியிலிருந்து ஏதாவது செய்வார் என்று நினைத்தால் அவரை கூப்பிட்டு இந்த முறை கலைஞர் கருணாநிதி விருதை வழங்கி இருக்கிறார். ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது, 900 கோடி என்னையும் தாண்டி நீ சம்பாதித்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ கட்டாயம் கருணாநிதி விருதுக்கு தகுதியானவன், உனக்குத்தான் அதை தர வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். எனக்கு தெரிந்து ஸ்டாலின் எடுத்த ஒரே சரியான முடிவு இந்த 3.5 ஆண்டுகளில் இதுதான். அவர்தான் கருணாநிதி விருதுக்கு தகுதியானவர், அவர் பெறுகிற அளவிற்குத்தான் அந்த விருதுக்கும் தகுதி இருக்கிறது. அப்ப தெரிஞ்சே கொள்ளையடிக்கிறான். ஏற்கனவே 30,000 கோடி
அது எங்க போச்சுனே தெரியல அந்த கணக்கு. அதை சொன்ன நிதியமைச்சர் இப்ப எங்க போயிட்டாருன்னு தெரியல, அவரையும் தூக்கி வீசிட்டான். சகல விதத்திலும் கொள்ளையடிக்கிற கூட்டம். எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திட்டான்ல. ஏதாவது இருக்கு அந்த லேப்டாப் திட்டம், அது ஒண்ணு மட்டும். எத்தனாயிரம் பேருக்கு, எத்தனாயிரம் குழந்தைங்க கையில லேப்டாப் கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவி அம்மா. காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இத்தனை மாநிலங்கள்ல ஒரு முதலமைச்சர் சிந்திச்சாங்களா ஐயா இதையே? அந்த அம்மா மட்டும்தானே சிந்திச்சாங்க. அவங்களுக்கு மனசுதானே தோணுச்சு, அட நம்ம வீட்டு நம்ம சாதாரண ஏழை குடும்பங்கள்ல இருந்து போற குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் யுகத்துல போட்டி போடணும்னு சொன்னா அவங்க கையில அந்த உபகரணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் கொண்டு போய் லேப்டாப்பை 14,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்புங்க. அந்த லேப்டாப் அதை கொண்டு போய் கொடுத்த பெருமை அம்மாவிற்கு உண்டு. அதை அப்படியே தொடர்ந்தாரே நம்ம அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், 3.5 ஆண்டுகள் ஆட்சி ஸ்டாலின் உங்க ஆட்சி வந்து ஒரு குழந்தைக்கு லேப்டாப் கொடுத்திருக்கியா? ஒரே ஒரு குழந்தைக்கு தமிழ்நாட்டில் லேப்டாப் கொடுக்கிற திட்டம் உண்டா? அன்பில் மகேஷ் என்ன சொன்னார் வந்தோன்னே, கல்வித்துறை அமைச்சர் லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுப்போம்னார். கொடுத்துருக்கானா? ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இப்ப நாம சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தோம் குழந்தைகளுக்கு. இவன் 2.5 வருஷம் சைக்கிளே கொடுக்கல. நம்ம அண்ணங்கள்லாம் பேசி, சட்டமன்றத்தில் பேசி, வெளியே பேசி, போராடி அப்புறம் சைக்கிள் கொடுக்குறோம்ட்டு வந்தான். அப்புறம் வந்து சைக்கிள் கொடுக்கறது என்னடா கொடுக்குறேன்னு பார்த்தா திடீர்னு அமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு பையன் வாங்குற பையன் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க போய் நின்று அதுக்கப்புறம் போய் காட்டுறான். பார்த்தா அந்த சைக்கிள்ல டயர் இருக்குது, உள்ள டியூபை காணும். டியூப் எங்கிடா? போட்டோவில் டயர் மட்டும் தானுங்க தெரியுங்கிறான். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்கிற சைக்கிளிலே இருக்கிற டியூபை திருடுகிற கூட்டம் இந்த நாட்டை ஆளுகிறது என்பது எவ்வளவு கேவலம்னு சிந்திச்சு பாருங்க. சகல இடங்களிலும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு ஊழல். இந்த மோசடி ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும். மக்களே வெளியேற்றுவாங்க. நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். திமுக காரனே ஓட்டு போட மாட்டாங்க. இன்னி ஒருக்கா திமுக காரனே போட மாட்டான். நாம இங்க நின்று பேசிட்டு இருக்கிறோம், நீங்க எல்லாம் இங்க உட்காந்து கூட்டம் கேட்கறீங்க. திமுக காரன் அதே சந்துக்குள்ள நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க கூட்டத்தை. அங்கங்க நிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம். என்னடா கிரக இவனுக்கு போய் ஓட்டு கேட்டு தொலைச்சிட்டோமே, இனி போய் எப்படி இவங்களை எல்லாம் மூஞ்சில முழிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெக்கம் இருக்கு. அதனால தனியா இருக்கிறான். ஏன்னா அவன் தானே கரண்ட் பில் கட்டுறான், அவனும் தானே வீட்டு வாடகை ஏறி போச்சு, அவனும் தானே பால் விலை ஏறி போச்சு, அவனுக்கு தானே காய்கறி விலை ஏறி போச்சு, அவனுக்கு தானே சகல பொருட்களின் விலையும் ஏறி போச்சு. அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையும் தானே ரோட்ல நடக்கிறதுக்கு இன்னைக்கு இவ்வளவு தடுமாறுது. அவன் வீட்டில் இருக்கிற குழந்தையின் கையிலும் தானே இன்றைக்கு கஞ்சா திணிக்கப்படுகிறது. எனவே மனசாட்சியுள்ள திமுக காரன் புரிந்து கொண்டார்கள். இனி ஒரு முறை கருணாநிதியின் குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை அவர்கள் தெரிந்து விட்டார்கள். எனவே எழுதி வச்சுக்கோங்க, 2026 மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமையத்தான் போகிறது. நம் கொடி பறக்க இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருகிறார். அந்த நிலையை உருவாக போகிறது. அதற்கு நாமும் பாடுபடணும். எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி 19 அமாவாசை, எனக்கு அமாவாசை கணக்கு தெரியல. அண்ணா பிறந்த நாள் கணக்கு வச்சுக்குவோம். அநேகமாக அடுத்த பிறந்த நாள் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுகிற போது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க மாட்டார். ஏன்னா இப்ப அவனே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அநேகமா உதயநிதியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த பிறந்த நாள்ல. அதற்கடுத்த பிறந்த நாளை கொண்டாடுகிற போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார். ஆளுங்கட்சியாக நாம் கொண்டாடுகிறோம் அண்ணா பிறந்த நாளை. அதுதான் நடக்க போகிறது. அதற்கு நாமும் உழைக்க வேண்டும், நாமும் தயாராக வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், இது நெருப்பாற்றிலே நீச்சல் இடுகிற காலம். இது சாதாரண காலம் அல்ல. நமக்கு முன்னாடி இருந்த முன்னத்தியர்களுக்கு அவர்களுக்கு இதிலே பழக்கம் உண்டு. அவர்கள் இதிலே இது மாதிரியான சூழல்களை தாண்டி வந்திருக்கிறார்கள். இளைஞர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலே நாம் வடம் பிடிக்க வேண்டும். இந்த தேரை இழுப்பதிலே எந்த சமரசமும் இல்லாமல் வடம் பிடிக்க வேண்டும். ஒரு பக்கம் இங்கே திமுக, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பிஜேபி. இந்த பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கலா அடிக்கிறதுக்கு ஒரு மகனை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் பெருமிதம் அடைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் KPM அவர்களுக்கு அப்படி ஒரு அடி அடிக்கிறார். உண்மையிலே பிஜேபியினுடைய அந்த தொடக்க கட்டத்திலே அவர் கொடுத்த அடிதான் ஐடியாலஜிக்கலா பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட அடி. அது இன்றைக்கும் அது தொடர்கிறது. அவன் ஒரு பக்கம் நம்மளை வேட்டையாடினோன்னு நினைக்கிறான். அதனாலதான் திமுகவோட கள்ள உறவு வச்சுட்டு தெரியுறான். இன்னைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் கள்ள உறவுல தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியும் கூட நம்ம கட்சியை பிளக்கத்தான் பார்த்தான். 12 பேர் எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு பிஜேபி. சொன்னாங்கல்ல, அதிமுகவினுடைய பழைய எம்எல்ஏ 12 பேரையும் நாங்கள் தூக்கி விட்டோம்னா, நாமெல்லாம் கூட நான் நமக்கு தான் தெரியாதாட்டாக்குது புதுசு, யார் அப்பா இந்த எம்எல்ஏ எல்லாம் ஒன்றும் முகம் தெரியலையேன்னு பழைய ஆட்கள் கேட்டால் அவையிலும் எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறாங்க. அதெல்லாம் எப்போ எம்எல்ஏவா இருந்தானே தெரியாதுன்னு. அப்புறம் நமக்கு புரிஞ்சுது, எம்எல்ஏவை தூக்கிட்டான் நடந்து போற மாதிரி எம்எல்ஏ கூட்டிட்டு போயிருந்தா நடத்தி கூட்டிட்டு போகலாம். எல்லாமே தூக்கிட்டு போற மாதிரி எம்எல்ஏ தான், எனவே தூக்கிட்டு போயிருக்கிறான். என்ன நினைக்கிறான்? இந்த கழகத்தை பிளந்து விட முடியும் நினைக்கிறான். இந்த கட்சியை உடைத்து விட முடியும், இந்த கட்சியை அழித்து விட முடியும் என்று நினைக்கிறான்.
அது எந்த காலத்திலும் நடக்காது என்பதை நம்முடைய முன்னத்தியர்கள் இன்றைக்கு கண் முன்னால் காட்டியிருக்கிறார்கள். நாமும் அதன்படி நடக்க வேண்டும். இளைஞர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அதற்கு நாம் தயாராக வேண்டும். என்ன சூழல் வந்தாலும் 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கட்டி காத்த ஒரு அற்புத இயக்கத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் மீண்டும் அரியணை ஏறுவதற்கு நாம் நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம். அப்பதான் நம்முடைய அடுத்த தலைமுறை நலமாக வாழும். அதற்கான உழைப்பை கொடுப்போம். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவோம், கழகத்தை ஆட்சி கட்டிலே ஏற்றுவோம் என்கிற உறுதி ஏற்று இந்த நிகழ்விலே நீங்கள் பங்கெடுத்த அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்று பேரன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.